தலைவனுக்கு பார்த்தீங்களா தில்லை ஆப்போசிட்டில் ஜம்முன்னு வர அப்படியே யூடிஆர் ஸ்குவாட் ஒன்று மறந்துட்டேன். எங்களோட பிளான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த பாலம் நல்லா இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா அந்த ஒரு வீடை மட்டும். இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ஹைவேங்க. என்ன இருக்கு பாருங்க, பாய்லர். இது வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் மண்ணி ஏரியாங்க. அங்கே பழனி மலை வியூ தெரியுது. இப்போ புதுசாக போட்டிருக்காங்க ரோட்டு மேலே. மார்னிங் ரைடுலே நம்மளை எதிர்காத்து வச்சு செய்யுதுங்க. இன்னொன்று ஒன்றுங்க, நம்ம வண்டி சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்த பார்த்தா அந்த திருநெல்வேலிக்கு என்ன சுத்து. ஹலோ யூடிஆர் ஸ்குவாட், டுடே சண்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைடு கிளம்பிட்டோம். உங்களுக்கே தெரியும், நம்ம சண்டே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாங் டிரைவ் போய் நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:50. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரைடுக்கு கிளம்பிட்டோங்க. எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், எப்படி போகிறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம மோட்டோ வ்ளாகிங்கில் நம்ம யூனிக் அண்ட் செல்லக்குட்டி வியூவில் வந்து சொல்லிகிட்டே போகிறேன். தொடர்ந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே யூடிஆர் ஸ்குவாட், வாங்க ஜாலியாக போய் ஒரு லாங் டிரைவ் பண்ணிட்டு வரலாம். யூடிஆர் ஸ்குவாட் நம்ம யூனிக் அண்ட் செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா தரமாக ரெடியாகி நிற்கிறான். கிளம்பிட்டோங்க. நல்லா தொடச்சி பலன்னு வச்சுருக்கேன். நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 173 கிலோமீட்டர் 3 மணி நேரம் காமிக்குதுங்க. ரீசென்டர் பண்ணிக்கலாம். அப்படியே கிளம்புவோமாங்க. இப்போ டைம் கிட்டத்தட்ட 5:56ங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் கியரை போட்டு அப்படியே கிளம்புவோங்க. அப்பா நான் ஒரு ரிலாக்ஸேஷன். வண்டியில் ஏறி உட்காந்து இந்த கால டயத்தில் நம்ம போகிறதுக்கு சூப்பருங்க. நல்ல ஜில்லுன்னு கூலிங்காக இருக்குங்க. ஆஹா, இந்த ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா 70 to 80 விதமான க்ரூசிங். எப்போ ரைடு ஆரம்பித்தாலும் இதை தான் சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெறியாச்சுன்னா 90-100ன்னு க்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றேன். இதுலேயும் அப்படி தான் இருக்கும். பட்டு ட்ரை பண்ணுவோம். ஒரு 70 to 80ல் க்ரூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். யூடிஆர் ஸ்குவாட் ஒன்று மறந்துட்டேன். அதை ஆரம்பிக்கிறதுலே பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேங்க. ஆஹா, பட் என்கிட்ட தான் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஹேண்ட் க்ளவுஸ், சேஃப்டி க்ளவுஸு அதை போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தே மறந்துட்டேன். இதில் தான் இருக்குது பேக்கில். ஓகே, இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறாரு. ஸோ வந்து சோலோவாக போல் 2 பேராக போகிறோம். அவர் யார் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செம்பட்டி இப்போ ரீச் ஆகும். அங்கே சொல்கிறேன். மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலில் அதிகமாக வர்றவர் தான். ஸோ இப்போயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்டில் போடுங்க யாருன்னு. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 3 லிட்டர் போட்டேன். ஸோ வந்து போட்டுட்டு ரொம்ப விரட்டி ஓட்டலை. ஒரு 70 to 60 ரேஞ்சில் தான் ஓட்டினேன். ஸோ பெட்ரோல் ஒரு ½ டேங்க் நியர்பை இருக்குங்க. ஒரு பாயிண்ட் வர்றப்ப ரீஃபில் பண்ணிக்கலாம். நம்ம செம்பட்டி வந்துட்டோங்க. இங்கே தான் நம்ம பிரதர் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார். வந்துட்டாரானான்னு தெரில. இந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அவரை பார்த்துருவோங்க இப்போ யாருன்னு. யூடிஆர் ஸ்குவாட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. அண்ணன் இப்போ தான் வீட்டில் வந்து குளிச்சுட்டு கிளம்புறாங்க. ஸோ அவரால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:15 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் நம்ம ப்ரோ வராரு. இவர் தான் நம்ம ப்ரோ பாண்டி அண்ணன். லேட் பண்ணது காரணம் இவர் தான். எங்களோட பிளான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5:45-6 மணிக்குள்ளே கிளம்புற மாதிரி தாங்க இருந்துச்சு. நான் நியர்பை ஒரு 6 மணிக்கு வந்துட்டேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு வந்திருக்காருங்க. நிறையா கதை சொல்கிறாரு. இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய விஷயம் தான். ஃபேமிலி மேன் ஆகிட்டா எனக்கு அந்த சுச்சுவேஷன் தெரியும். அண்ணனோடது அதுதான். அதாவது அப்கமிங் டேஸ்ல தம்பிக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். அன்னைக்கு வந்து ஒரு நாள் அதான் சொல்றேன்ல, ஒரு நாள் 2 பிள்ளைக்கு அப்பா இருந்து பாருங்க. அப்பதான் தெரியாது கஷ்டம். புரியுது எனக்கு, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அந்த கரெக்டான கமிட்மெண்ட் டயத்துல இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா போலாம். அந்த வேற ஒண்ணு இல்ல, இதுக்கு தான் பிளான் பண்ணா. பட் அன்பார்ச்சுனேட்லி கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. இருந்தாலும் நம்ம டைமை கீப் அப் பண்ணி போயிருவோம். தேவையில்லாத ரெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் குறைச்சு டயத்துக்கு கரெக்டா உள்ள சாப்பிட்றதுக்கு மட்டும் இடையில உடனே அப்புறம் 2 டீ பிரேக்குங்க. அவ்வளவுதான். நம்ம டெஸ்டினேஷன் போறோம். தரமா போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அவ்வளோதான், என்ஜாய்மெண்ட் தான். யூடிஆர் ஸ்குவாட் அவ்வளோதான். அப்படியே மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பாண்டியானும் வந்தாச்சு, தூக்கி உள்ளே போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு 166 கிலோமீட்டர் இருக்குது. 2 மணி நேரம் 55 நிமிஷம் காமிக்குதுங்க. டுவர்ட்ஸ் ஒட்டஞ்சத்திரம் இப்போ ஃபஸ்ட்டு போகிறோம். அதிலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து நம்ம நேராக போகிறோம். இப்பயும் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம என்ன டெஸ்டினேஷன் போகிறோம்னு சொல்லி. அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. குய்யவநாயக்கம்பட்டி அப்படின்னு போட்டிருக்குங்க. சரியா வாசிக்க தெரியவில்லை.
தமிழ் இவ்வளோ கேவலமாக வாசிப்பேன் என்பதில் எனக்கு மிகவும் வருத்தம். எப்பயுமே இந்த ரோட்டில் அப்படியே லெஃப்ட்லலாம் தென்னை மரம், இங்கே பாருங்கள் தென்னை மரத்துக்குள்ளே அப்படியே இந்த மாட்டு தீவனம் பார்க்குறதுக்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ரைட் சைட்லேயும் தென்னை மரம் தான். வாவ், என்ன ஒரு அழகு. அப்படியே ரோடு சொர்க்கமாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. இது கேரளா கிடையாது, இது கர்நாடகா கிடையாது, இது ஆந்திரா கிடையாது, தமிழ்நாட்டில் எங்கள் ஊர் திண்டுக்கல்ல இருக்க ரோடு. எப்படி ஜம்முன்னு. எனக்கு இந்த வெயில் அடிக்கிறத பார்த்தா ஏதோ சாயந்தரம் வெயில் அடிக்கிற மாதிரியே இருக்குது. அங்கே பாருங்க ரைட் சைடில். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போக போகிற ரூட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒட்டஞ்சத்திரம், நியர்பை ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி ரூட்டு தாங்க. ஸோ இப்போ முக்கால்வாசி பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லி. பட் அந்த ஊருக்கு தான் போகிறோம். அங்கே எங்கே போகிறோன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூலச்சத்திரம்னு நினைக்கிறேன், இது ஒட்டஞ்சத்திரத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த ஊர் வந்துட்டோம். இதுலேருந்து லெஃப்ட்டை எடுக்க வேண்டும். இந்த மேம்பாலம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக போடுறாங்கங்க. ஆனால் இந்த பாலம் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. உள்ள அதுக்கு கீழே ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பருங்க. பாலம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்படியே இந்த பாலத்துக்கு மேலே ஜம்முன்னு ஏறுற வரையும் தான். தலைவனுக்கு பார்த்தீங்களா தில்லை ஆப்போசிட்டில் ஜம்முன்னு வர. அப்படியே ரைட் எடுத்தால் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் எல்லாம் பறந்துடலாங்க. போட்டிருக்கு பாருங்கள், பழனி, கோயம்புத்தூர், திருப்பூர். இந்த 3 ஊரில் ஒரு ஊருக்கு தாங்க நம்ம போக போகிறோம். என்னங்க பாலத்தை பேர்த்து போட்டு வச்சுருக்காங்க வரலையே. நமக்கு நேராக ஊசியாக ஒரு மலை தெரியுதா? கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. அதுதாங்க கொண்டாரங்கி மலை. அந்த மலைக்கு நம்ம போயிருக்கோம். பட் அது நம்ம பழைய சேனல் நல்லா ஊர் சுற்றுவோம் அப்படின்ற சேனலில் இருந்துச்சுங்க. அப்படியே பைபாஸ் வியூ எவ்வளோ சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா. வாவ். இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 138 கிலோமீட்டர் இருக்குங்க. 2 மணி நேரம் 25 நிமிஷம் காமிக்குது. நம்மளோட கரெக்டான டெஸ்டினேஷனோட லொக்கேஷன் நான் போட்டிருக்கேன். இந்த பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி இந்த வே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பைபாஸ் ப்ளஸ் சீனிக்கு நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் பைபாஸ், நல்லா லென்த்தாக லாங்காக. இது நல்ல ஒரு 3 வே பைபாஸ் மாதிரி இருக்குங்க. அதாவது 6 வே, இங்கிட்டு 3 வே அங்கிட்டு 3 வே. மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா அந்த ஒரு வீடை மட்டும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மலைகளுக்கு பின்னாடி பார்க்குறப்ப. வாவ். இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ஹைவேங்க. அப்படின்னா என்னன்னா எங்கேயுமே கிராசிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக பாலம் தான், சர்வீஸ் ரோடு தான் பிரியும். மற்றபடி டச்சாகவும் போயிட்டே இருக்கலாம். பாருங்கள் அப்படியே நேராக ரோடு எப்படி தெரியுதுன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ பிரேக் அடிக்கலான்னு பார்க்குறோம். அந்த பேக்கரியில் போய் ரெஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ அடிச்சிருவோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:50ங்க. இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு 132 கிலோமீட்டர் இருக்குது. 2.5 மணி நேரம் நியர்பை. அழகாக ஒரு ரிலாக்ஸாக ஒரு டீ அடிச்சுட்டு மெதுவாக அப்படியே கிளம்புவோங்க. ஹைவே ரைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ பிரேக்கு. நானும் பாண்டியனும் 2 டீ சொல்லியிருக்கிறோம். அன்னை ஸ்நாக்ஸ் தூக்கி உள்ளே போட்டிருக்கா, அப்படி தேவைப்படும்னு. டீ வந்துருச்சு, டீயை ஒரு சேஸ் கொடுத்துக்கலாம். பாய்லர் டீ வேறையா பின்னாடி இருக்குது பாருங்கள். பாய்லர் டீனாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருக்குங்க பாய்லர் டீ. இந்த இடத்துல டீயை சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இப்போ டைம் 8 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்ப் இருக்குங்க. அங்கே பெட்ரோல் போடணும். கிட்டத்தட்ட கீழே இறங்கிருச்சு. யூடிஆர் ஸ்குவாட் நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோலுங்க. அப்படியே டோல்கிட்ட வரும்போது இந்த ஒயிட் கலர் ரோட்டில் மாறுறப்ப அந்த ஃபீலிங் சூப்பராக இருக்குங்க. ஏதோ ஒரு ஃபாரின் ஃபீலிங்க. இந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பைக் போகிறதுக்கு செப்பரேட்டாக ஒரு வே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அட்வான்ஸாக செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். 2 வீலருக்கு செப்பரேட்டாக கொடுத்து. மீதி டோலில் அந்த மாதிரி இருக்காது. அடுத்து ஃபியூயல் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு தெரில. இவன் வேறு நம்மளை டெம்ட் ஏற்றுறான். 100ன்னு போட்டு 100ல் க்ரூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி 3 விட்டுருவேன். 100ல் போதும், 90லே போவோம். நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணது 80. எப்போயுமே ரைடு ஸ்டார்ட் பண்ணும்போது 80ல் போகலாம் தான் பிளான் பண்ணுவோம். அப்புறம் அப்படியே நம்ம டெம்ட் ஆகி மண்டை சூடாகி இந்த மாதிரி 90ல் க்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ரோடு ரொம்ப நீட்டாக அகலமாக இருக்கா. ஸோ அதனால் ஸ்பீடு போகிறதே தெரிலங்க. அப்படியே பைபாஸில் வந்துகிட்ருக்கோங்க. இந்த ஏரியா பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு அப்படியே பிளாக் சாயிலாக இருக்கா. சென்ட்ரலையும் பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் மண் ஏரியாங்க. அப்படியே எப்படிலாம் லேண்டு மாறுது பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள் அப்படியே டோட்டலாக பிளாக்கு தான்.
நடுவில் செடி வைக்கிறதுக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பைபாஸு. எதுவுமே டிஸ்டர்பன்ஸே இருக்காதுங்க. நல்லா ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும். நல்லா ஒரு புது பைக் வாங்கியிருக்கேன், ஒரு சூப்பர் பைக் வாங்கியிருக்கேன், ஸ்பீடு டாப் ஸ்பீடு செக் பண்ணணும், நல்லா க்ரூஸ் பண்ணோம்னா இந்த ஹைவே தாங்க பெஸ்ட்டு ஹைவே. இங்கேருந்து நம்ம திண்டுக்கல் எடுத்துகிட்டு திண்டுக்கல் கூட விடுங்க, ஒட்டஞ்சத்தரை தாண்டினதுக்கப்புறம் ஜம்முன்னு போகலாம். அங்கே பழனி மலை வியூ தெரியுது, பட் கேமராவில் 100% தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா என் கண்ணுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவாக தான் தெரியுது. இந்த ஹைவே பிரிட்ஜு எப்படி ஏறுது பார்த்தீங்களா? அப்படியே லெஃப்ட்டில் ஃபுல்லாக நம்ம கீழே தாங்க நம்ம ஊரோட டாப்பில் இருக்கும். அந்த மாதிரி டைலாக் இப்போ ஞாபகத்துக்கு வருது. எப்படி இருக்கு பாருங்க. இந்த பைபாஸோட அழகை ரசிச்சுக்கிட்டே தாங்க வரேன். என்னாலையும் வந்து வாயை கட்டுப்படுத்த முடியல, அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் அப்படியே லெஃப்ட்டில் அந்த வியூவை ஃபுல்லாக தென்னை மரங்க, கண்ணு கட்டின தூரம் வரையும் தென்னை மரங்க. ரைட் சைடில் கூட தென்னை மரம் இருக்குது, பட் அந்தளவு இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தென்னை மரம். வாவ், ஏதோ ஒரு ஆற்றுப்பாலம் மாதிரி தெரியுது இது. ஆமாங்க, ஆற்றுப்பாலம் தான். தண்ணி தான் இல்லை, தண்ணி அங்கே இருக்குங்க. குளிக்கிறாங்க, பரவாயில்ல. உள்ளே ஒரு கோயில் வேறு இருக்குங்க தென்னை மரத்துக்குள்ளே. சூப்பரில் நம்ம இனிங்கான் பாருங்கள் அப்படியே ஜம்முன்னு 80ல் மிதந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் என்ன, அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபியூயல் தான் இல்லை, கீழே வந்துருச்சுங்க. ஊருக்குள்ளே போயாச்சும் போய் போட்டு போயிடணும் ஃபியூயல். இங்கே பாருங்கள், நான் கடைசியாக வர்றப்ப இந்த விண்டு மில் இல்லை, இப்போ புதுசாக போட்டிருக்காங்க ரோட்டு மேலே. பா, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இந்த கல் போட்ட ரோட்டில் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் என்ன, சடனாக பிரேக் அடித்தா ஸ்லிப் ஆயிரும். இந்த பாரத் பெட்ரோலை போட்டு விட்ருவோம். பெட்ரோல் பங்கு லொக்கேஷனை பாருங்கள், தரமாக இருக்கா. இங்கே போட்டுருவோங்க. ஓகே, இங்கே போட்டுருவோம். 10 லிட்டர். கிட்டத்தட்ட நம்ப போகுது. 10 லிட்ரு 1090 ரூபா. சர்றன்னு இது பாருங்கள், ஃபுல்லாக போட்டோன்னே. பெட்ரோல் ஃபுல் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தைரியமாக பறந்துக்கிட்டே இருக்கலாங்க. 10 லிட்டர் பெட்ரோல் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு ரிட்டர்ன் வந்துடும் வீட்டுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் ஹைவேஸில் நம்ம பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பாருங்கள், அடித்து நகட்டி விட்றலாம். இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 99 கிலோமீட்டர் இருக்குங்க. 1 மணி நேரம் 58 நிமிஷம், 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. யூடிஆர் ஸ்குவாட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம திண்டுக்கல் டு கோயம்புத்தூர் ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா பழனி, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த ரூட்டில் போனீங்கன்னா ஃபியூயல் வந்து திண்டுக்கல்லே நல்லா ஃபில் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா உடஞ்சது ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் வேறு அந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா ஃபியூயல் பம்பு ரொம்ப ரொம்ப ரேரு. தாளையூத்து அப்படின்ற இடத்துல தான் நான் போட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயல் ரொம்ப ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு தோணுச்சு. ரொம்ப தேடினேங்க, தேடி 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 பயந்துட்டேன். என்றைக்குமே நம்ம யூனிகான்ஸில் கூட்டி நம்மளை ஃபியூயல்லாம் இல்லாமல் நிப்பாட்டி நம்ம கைவிட்டது கிடையாது. எப்படினாலும் நம்ம ஃபியூயல் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிடும். பட் இந்த டைம் கொஞ்சம் பயந்துட்டேன். பரவாயில்ல, அதனால தான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி ஷேர் பண்ணுறேங்க. மார்னிங் ரைடிலே நம்மளை எதிர்காத்து வச்சு செய்யுதுங்க. இங்கே பாருங்க, அந்த லெஃப்ட்டில் அந்த செடி ஆடுற ஆட்டத்தை டேண்டு போயிட்டுருக்கோம். எதிர்த்து போகிறேன் நம்ம யூனிகான்ஸில் குட்டி. பாவம், நமக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். 80 க்ரூஸ் பண்ணுறோமா, ஸோ எதிர்காத்து எல்லாம் சேர்த்து இது பண்ணுறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக தான் செய்யும். இன்ஜினு எப்பேற்பட்ட வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆக தான் செய்யும். இன்னும் உடுமலைப்பேட்டைக்கு 12 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ இந்த ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேக் டைவர்ஷனுங்க. நிறையா டேக் டைவர்ஷன் இருக்காது, ஏதோ பால வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் டைவர்ஷன். ஸோ லெஃப்ட்டில் உள்ளே போயிடலாங்க. பசி நல்லா ஹெவியாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏதாச்சும் ஹோட்டல் இருந்தால் சாப்பிட்றலாம். இங்கே பாருங்க, என்ன காற்று. அந்த அந்த இதெல்லாம் விண்டு மில்ல எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது பாருங்கள். அப்போ எவ்வளோ காற்று அடிக்கும் யோசித்து பாருங்களேன். யூடிஆர் ஸ்குவாட் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். ஏன் இந்த இடத்துல நிப்பாட்டினேன்னா, காற்று ஹெவியாக அடிக்குதுங்க, வேறு லெவல் காற்று. நான் ரைட்லேயே சொல்லியிருப்பேன், நம்ம அந்த காற்று வந்து நம்மளை டயர்டு பண்ணுது, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிப்பாட்டி காமிச்சா தான் உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி காற்று அடிக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், சுற்றி காமிக்கிறேன். டே, தென்னை மரங்கள் எப்படி ஆடிக்கிட்டு இருக்கு, என்னையவே தள்ளுதுங்க அவ்வளோ காற்று. இங்கே வருங்க, அண்ணனி என்னையும் போட்டு தள்ளுது. நம்ம இனிக்காஞ்சல் கொடுத்தேன், பாவம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை கூட்டு போயிருவேன் ஜம்முன்னு. இன்னொன்று ஒன்றுங்க, நம்ம வண்டி சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் தரமாக இருக்கான். நான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன். நான் பர்சனலாக ஓட்டிகிட்டு தான் இருப்பேன், ஆஃபீஸ் போகிறது, ஸோ வெளியில் போகிறதுக்குலாம் நான் போயிருந்தேன். நல்லா ஃபீல் பண்ணி சூப்பராக ஓட்டினேன். இப்போ தான் ரெக்கார்டே பண்ணுறேன் நம்ம ஆஃப்டர் சர்வீஸில்.
உண்மையில சூப்பராக ரெடி பண்ணியிருக்கீங்க. வண்டி தரமாக இருக்குது ப்ரோ. அங்கனக்குள்ளே கொஞ்சம் நேரம் நின்று ரிலாக்ஸ் பண்ணி பேசிட்டு இந்த காற்றெல்லாம் வந்து ரசிச்சுட்டு அப்படியே கிளம்புனவங்க. இன்னும் 77 கிலோமீட்டர் இருக்குது. 1 மணி நேரம் 41 நிமிஷங்க நம்ம டெஸ்டினேஷனுக்கு. இந்த ஆதிரை ஹோட்டல் ஓப்பனில் இருக்கான்னு பார்ப்போம். கார்லாம் நிறையா நிற்கிது. ஓப்பனில் தான் இருக்கும். ஓப்பனில் தாங்க இருக்குங்க. சாப்பிட்ருவோங்க. சைவம்னு போட்டாலே ஓகே தான். நம்ம பைக்கை நிப்பாட்டிட்டு இந்த ஹோட்டல் வந்து ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இன்னும் ஃபோனே மாட்டல. நான் வாட்டுக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இதுக்கப்புறமாச்சும் காற்று குறையட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஆனால் குறையிற மாதிரி தெரியலையே. நம்ம ரைடோட 2வது டோலுங்க அது. இந்த டோலும் சூப்பராக இருக்குது. டோலுக்கு முன்னாடி பாருங்கள் விண்டு மில்லு. தரம் தரம் தரம். பரவாயில்ல. இந்த டோல்லையும் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு தனி லைன் கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க. இது வந்து 2வது டேக் டைவர்ஷனுங்க. இந்த 2 டைவர்ஷனையும் மாற்றிட்டாங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச் அடித்து ஜம்முன்னு போகலாம். இப்போ வந்து பொள்ளாச்சி ஊருக்குள்ளே போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோங்க. நம்ம போயிட்டு அப்படியே ரைட் எடுத்துக்கலாம் பைபாஸில். நேராக ஊருக்குள்ளே போய் போனோம்னா சுற்று. ஸோ அப்படியே ரைட்டில் பைபாஸ் காமிக்கிது. அப்படியே போயிடலாங்க. ஊருக்குள்ளே போய் போனால் 8 நிமிஷம் ஸ்லோ. ஸோ இந்த ரைட் எடுத்து நம்ம கட் பண்ணி போயிட்டே இருக்கலாங்கோ. வண்டி எதுவும் வருதான்னு தெரியல. மேடாக இருக்கா? ஸோ வண்டி வரதே தெரியல. போயிடலாம். இதில் போனால் அந்த பைபாஸில் போய் கனெக்ட் ஆகிடுதுங்க. இன்னும் இவ்வளோ பெரிய கிடு போட்டு வச்சுருக்காங்க. பொள்ளாச்சி ஊருக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ பொள்ளாச்சினாலே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முன்னாடி மஞ்சள் கலர்லேயும் சாணி போட்ட கலர்லேயும் நிறையா பண்ணியிருப்பாங்க ஏரியாவில். இங்கே பார்த்தீங்களா? இப்போ இந்த லெஃப்ட்டில் பைபாஸ் எடுத்துக்கலாங்க. ஆனால் இங்கிட்ட எதுவும் வேலை பார்க்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா யாருமே வரல. நம்ம மட்டும் தான் அந்த சைடு வர்றோம். லைட்டாக மழை வேறு தூருது. நல்லா இருக்குங்க இந்த கிளைமேட்டு. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. இங்கிட்டு கொஞ்சம் காற்று குறைஞ்சிருக்குங்க. அதனால தான் வண்டி இங்கே வாருங்க பிச்சு எரிஞ்சு போகிறேன் பாருங்க. ஆஹா, ஆனால் மழை லைட்டாக சிலுன்னு தூருதுங்க. பாருங்க கையெல்லாம் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி நனைஞ்சு கிடக்கு. ஏதோ எனக்கு ஒரு கேரளாவில் இருந்த ஒரு ஃபீலுங்க. இது மேலே எனக்கு ரயில்வே பாலமா என்னன்னு தெரில. எப்படி இருக்கு பாருங்க. வாவ். எனக்கு இந்த இடத்த பார்த்தா அந்த திருநெல்வேலிக்கு தாண்டினோடனே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வரும்ல, அந்த மாதிரி இருக்குங்க இந்த இடம். மேகம் கருத்து இருக்குங்கோ. மேகம் கருக்குது. தக்கு சிக்கு தக்கு சின் மின்னல் சிரிக்குது. தக்கு சிக்கு தக்கு சின் சாரல் அடிக்குது. தக்கு சிக்கு தக்கு சின் இதாயம் பறக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம பொள்ளாச்சிக்குள்ளேருந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ரோட்டில் போய் கனெக்ட் ஆக போகுதுங்க. ஜம்முன்னு வந்துட்டோங்க. எப்படி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ரோடு எனக்கு தெரிஞ்சு கோயமுத்தூர் வரைக்குமே இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஒயிட் கலர் ரோடாக தாங்க இருக்கும். இதுதாங்க. இப்படி வந்துருந்தால் நம்ம பொள்ளாச்சிக்குள்ளேருந்து வந்திருப்போம். இப்போ நம்ம வந்து அதை பொள்ளாச்சியை ஸ்கிப் பண்ணிட்டு பைபாஸில் வந்துட்டோம். ஆஹா, இந்த 3 ஸ்பீடு பிரேக்கர் வருமே இனிமேல் அதிகமாக. இப்போ நம்ம பொள்ளாச்சியை தாண்டிட்டோங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லி. ஆமாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் தான் போகிறோம். பட் அங்கே எங்கே போகிறோம் அப்படின்றது தான் நம்ம ஃபைனல் ட்விஸ்ட்டே. ஸோ வெயிட் பண்ணி கடைசியில் பாருங்கள், நம்ம ஃபைனலில் எங்கே போகிறோம்னு தெரிஞ்சிடும். இந்த ரோடு சூப்பராக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கே. வாவ். அப்படியேண்டு கோயமுத்தூர் வரைக்குமே இந்த ஒயிட் ரோடு தான் நல்லா இருக்கும். பாருங்க 90 ஏறிட்டியா நம்ம பையன். அர்கோ ஹைட்டோப்ஸ் இங்கே வருவேங்க. கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறப்போலாம் அந்த இடத்துக்கு வருவேங்க. வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் தான் இருந்தேன். குவாலிட்டி செக்கிங்கில் இருந்தேன். ஸோ அப்படி வந்தப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் சப்ளை பண்ணுவோம். எங்கள் பொருளை இங்கே வந்து செக் பண்ணிலாம் கொடுப்போங்க. அப்படியே இந்த பிரிட்ஜில் சைடில் ஏற்றிடலாமா வண்டியை? ஏற்றி உச்சியில் நிப்பாட்டிடலாமா? பிரிட்ஜை கடந்துட்டோம். நம்ம டெஸ்டினேஷனுக்கு 36 கிலோமீட்டர் இருக்குது. 58 நிமிஷம் காமிக்குதுங்கோ. இப்போ டைம் கரெக்டாக 10 மணி. மலுமிச்சம்பட்டி சிக்னல் இப்போ கடக்க போகிறோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக சிக்னல் தாங்க. நம்ம திண்டுக்கல்லேருந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. அப்படியே வானம் சூப்பராக தெரியுதுங்க. ப்ளூ கலரில் கண்ணுக்கே. கேமராவில் இப்போ இதை விட பயங்கரமாக தெரியும்.
அதாவது நம்ம திண்டுக்கலுங்க டிஎன் 57, நம்ம பைக்கும் டிஎன் 57 தான், முன்னாடி போகிற வண்டி டிஎன் 57 தான். ஸோ வெளியூரில் வந்து நம்ம ஊர் வண்டியை பார்க்குறப்ப ஒரு தனி ஃபீல், தனி சந்தோஷம் இருக்குங்க உண்மையிலே. ஓகேங்க, நம்ம வந்து அஃபீஷியலாக கோயம்புத்தூரில் வந்துவிட்டோம். நல்ல டிராஃபிக்காக இருக்குது. இந்த டிராஃபிக்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவுட்ரு போயிட்டு நம்ம லொக்கேஷன் கிட்ட போயிட்டு அது என்ன லொக்கேஷன் என்று சொல்கிறேன். இந்த பாலத்தில் போய் ரவுண்ட் அடித்து கீழே இறங்கணுங்க. கீழே இறங்கி திருப்பி இதுக்குள்ளே வருது. என்ன சுத்து இதில் போய் லெஃப்ட்டுங்க. ஆக்சுவலாக நம்ம இப்படி கீழே வந்திருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மேலே போய் சுற்றி வந்திருக்கோங்க டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் இதோ நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு கோயில் இருக்குது. இப்போ வந்து மெயினான ரோட்டுக்கு ஒன்று வந்திருக்கோம், லெஃப்ட் எடுக்கணும். ரைட்டில் போனால் சேலம், லெஃப்ட்டில் போனால் ஆனைக்கட்டிங்க. ஸோ இந்த இடத்துக்கு ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோம். நம்ம சேனலில் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் ரைடு போயிருப்போம். அதில் எபிசோடு 1 இந்த ரோட்டில் தான் போனோம், ஆனைக்கட்டி மலை. இன்னும் 11 கிலோமீட்டருங்க டெஸ்டினேஷனுக்கு. யூடிஆர் ஸ்குவாட் மேலே போட்டிருக்கு பாருங்கள், லெஃப்ட்டில் மருதமலை 10 கிலோமீட்டர். ஸோ நம்ம மருதமலை தாங்க போகிறோம். கரெக்டாக இங்கேருந்து 9 கிலோமீட்டருங்க மருதமலை. மருதமலை முருகனை தான் நம்ம தரிசனம் பண்ண போயிடும். இங்கே பாருங்கள் இந்த ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. மருதமலை போகிற வழியில் லெஃப்ட்டு ரைட்லேயும் மரங்கள், வாவ், தனி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க இந்த இடம். இப்போ தாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. கொஞ்சம் அவுட்ரு வந்திருக்கோம், ஹில்ஸை ஒட்டி வந்திருக்குறோம். கொஞ்சம் ஒரு 2.5 கிலோமீட்டர் ஃப்ரீயாக ஓட்டலாங்க. அப்பா, இங்கே பாருங்க பாரதியார் யூனிவர்சிட்டி. பா, இதான் அதா, நல்லா இருக்குங்க. இது மருதமலை அடிவாரத்தில் எப்படி இருக்கு பாருங்க, மைப்பா. இங்கே பாருங்க எப்படி தெரியுது பாருங்க கோயில். சூப்பருங்க சூப்பருங்க. மேலே வரையும் பைக்கு போகும்னு சொல்லி அண்ணே சொன்னார். அது எந்த அளவு உண்மைன்னு தெரில, பார்ப்போம். கிட்ட வந்துட்டோம். இந்த வியூ பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு, ஹில் வியூ. சூப்பருங்க சூப்பருங்க. இப்படி நேராக போனால் மலை ஏறி போகணும், இப்படி ரைட் சைடில் போனால் இது போயிடலாங்க. ஓகே ஓகே, இப்படி போயிடலாங்க. நமக்கு தனி ரூட்டை கொடுத்துட்டாங்க, பரவாயில்லங்க. வாவ், தரம் 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 தரம். நல்ல ஒரு ஹில்ஸ் ஏற எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் வந்து மேப்பு பார்த்தீங்கன்னா அரைவிடுன்னு போட்டிருக்கு. வாவ், பைக் வச்சது எப்பயுமே பெஸ்ட்டு தாங்க. சூப்பருங்க. சரியான ஹேர்பின் பெண்டாக இருக்குங்க. அருமைங்க அருமைங்க. அங்கங்க பாருங்கள் படி கனெக்ட் ஆகி போகுது. சூப்பருங்க. திருப்பதி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. திருப்பதியில் இப்படி தான் பஸ் ஏறுற இடத்துலலாம் நம்ம வந்து நடந்து போவோம். அங்கே பாருங்கள் ரைட் சைடில் டோட்டல் கோயம்புத்தூர் சிட்டியே சூப்பராக தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா சரியான ஹேர்பின் பெண்டுங்க. வந்துட்டோம். இங்கே பாருங்க கோயில் சூப்பராக தெரியுதுங்க, மருதமலை கோயில். இங்கே எங்கேயாச்சும் பைக்கை நிப்பாட்டிக்கலாங்க, அங்கிட்டு உள்ள. ஸோ அப்படி நிப்பாட்டிட்டு நம்ம கிளம்புவோங்க. இருங்க அப்படியே பார்க் பண்ணிவிட்டு கோயிலில் போய் ஒரு தரிசனத்தை போடுவோம். யூடிஆர் ஸ்குவாட் நம்ம இன்னைக்கு அஞ்சலை இங்கே நிற்கிது, பார்க் பண்ணிட்டோம். அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மருதமலை வியூ சூப்பராக தெரியுதா? எப்படி தெரியுது பாருங்கள் லொக்கேஷனை. அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா கோபுரம். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது இந்த முருகனை பார்க்கத்தான். ட்ராவல் பண்ணி வந்தால் கூட கஷ்டமாக தெரிலங்க. எனக்கு வந்து படியில் இறக்கல ஏர் வாங்கிருச்சு 2 பேர்த்துக்கு. அது உண்மைதாங்க. சும்மா ஜஸ்ட்டு சின்ன படி தான். இங்கே பாருங்கள். ஓகே, அப்படியே உள்ளே போய் முருகனை தரிசனம் பண்ணுவோமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. இங்கே ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், ஒரு இடம் போகிறதுக்கு. அது எங்கன்னு சொல்லி அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து முருகனை பார்த்தாச்சு. இப்போ அந்த முருகனவே இங்கே வந்து பார்த்தவர் யாருங்கிறவரை பார்க்க போகிறோம். அவர் பேர் வந்து பாம்பாட்டி சித்தர். 18 சித்தர்களில் ஒருத்தர்.
அவர் இங்கே வந்து தவம் புரிஞ்சு போனதாக சொல்கிறாங்க. அவர் தான் வந்து வெள்ளியங்கிரி மலையிலேருந்து சிவனை பார்த்துட்டு இங்கே வந்து மருத மடத்தடி நிழலில் வந்துட்டு சாமி வந்து தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து பாம்பாட்டி சித்தருக்கு அருள் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடமா கருதப்படுது. பாம்பாட்டி சித்தரோட குகை இங்கே இருக்குது. இப்போ அங்கே போவோம். யூடிஆர் ஸ்குவாட் தரிசனம் பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒரு புளியோதரையை வாங்கி அடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு அஞ்சலப்படி அங்கே நிற்கிது, அதை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறதாங்க பிளான். யூடிஆர் ஸ்குவாட் கிளம்பிட்டோம். நம்ம இந்த இடத்துல இருந்து நல்லா மன திருப்தியாக நம்ம முருகனை வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணோங்க. மறக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்தார். நல்ல பிரகாசமாக அப்படியே நம்ம வாட்டுக்கு ரிலாக்ஸாக கிளம்பலாங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 12:30 கிளம்பியிருக்கோம். நம்ம இதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு தான், வேறு எங்கேயும் கிடையாது. ஓகே யூடிஆர் ஸ்குவாட், இந்த எபிசோடு 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எபிசோட் 2 நம்ம இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறது, அது கண்டினியூவாக நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அது 2-3 நாள் அந்த வீடியோ வந்துடும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, யூனிகார்ன் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி யூனிகார்ன் லவ்வர்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. யூனிகார்ன் வண்டி எடுக்க போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. யூடிஆர் ஸ்குவாட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 2ல் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடிஆர் பிரவீன். பாய்.